முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதும் அவர் ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முந்தி நம்ம பாவத்தில் இருந்த போது, when we were in sin, we were not God's children. God loved us. God died for us. And Jesus Christ died for everybody. ஆனா நாம அவருடைய ஜனமா இருக்கவில்லை. ஆனா when he has purchased us through his blood, அப்ப அவருடைய ஜனமாயிட்டோம். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அதான் போட்டிருக்குது. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். நல்லா யோசனை பண்ணுங்க. முந்தி இரக்கம் பெறல, இப்ப இரக்கம் பெற்றிருக்கோம். எதனால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. ஏனென்றால் தேவன் நம்மை அழைத்த அழைப்பு, அந்த அழைப்பு எப்படி இருக்குதுன்னா, திருப்பி 9வது வசனம் போட்டிருக்குது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, நீங்க யாரு? அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். ஸோ இப்ப படிப்போம், மேல வாசிப்போம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டுருங்க. இந்த மாம்சம், இந்த பாவம் ரெண்டும் ஒன்னா தான் இருக்குது. இந்த மாம்சத்துக்குள்ளதான் பாவம் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? அதை விலக்கிடு. இந்த ப்ராசஸ் டேக்ஸ் டைம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா விலக்கிட்டே வரும். இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த எடுத்துக்கணும், சகல விதமான துர்க்குணத்தையும் போட்டிருக்கு. துர்க்குணம் போகுமா? நம்ம விட்டு போகும். எப்ப நம்ம ஆண்டவரோட சேர்ந்து ஆவியானவரோட கோஆபரேட் பண்ணும்போது. ஸோ சகலவித கபடம் போட்டிருக்கு, வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. இப்ப இதோட வச்சுக்கிட்டு நம்ம தேவன்கிட்ட போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள், ஏனென்றால் அது வரைக்கும் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைகள் தான். பட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு லேர்ன் எவ்ரிதிங். அண்ட் ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சின்ன பிறந்த பிள்ளைய கொண்டு போய் ஒரு கிண்டர் கார்டன்ல கிராஷ்லேயே தான் போடுவாங்க. அதை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாகவே SSLCயோ +2ஓ, நம்ம தேசத்தில் +2ஓ இல்லாட்டி வேறு ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ல போட மாட்டாங்க, இல்லை டிகிரி கோர்ஸ்ல உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியாது, புரியாது, ஒண்ணுமே புரியாது. இப்ப நம்ம என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது அந்த ஜனங்களுக்கு. ஸோ we have to learn எப்படி கபடம் நம்மளுக்குள்ள வருது, எப்படி கபடம்னா என்ன, எல்லா வஞ்சகம்னா என்ன, பொறாமைன்னா என்ன, சகலவித புறங்கூறுதல். இப்போ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கோல் வைக்கிறது. இப்போ அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இவன், இது இருக்குதா இல்லையாப்பா சொல்லுங்க? சபைக்குள்ளாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போகணும். இதெல்லாம் போனாதான் அவன் ஒருத்தன் மாதிரி இருந்தா கூட அவனை மன்னித்து அது மறந்து அவன் தெரியாம செய்யறான். அதனால அவன் ஒரு பேபி, அதனால கிறிஸ்துக்குள்ளான குழந்தை, அதனால அவன் ஸ்லோவா வரான். இது கிறிஸ்துவுக்கு வெளியில சில மக்கள் இருப்பாங்க, அவங்கள பத்தி நான் பேசல. நான் கிறிஸ்துக்குள்ளாக சபைக்குள்ளாக இருந்து சில பேர் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவர்கள் என்னைக்குமே சில பேர் ப்ரொமோஷன் வாங்காதபடி அந்த இது கிண்டர் கார்டன்லேயே உட்காந்துட்டு இருக்கிறோம். சில பேர் நல்ல பெருசாகிட்டு இத்தனை வருஷம் இருப்பாங்க, ஆனால் கிண்டர் கார்டன்லேயே உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு அதை விட்டு வெளியே போகிறதுக்கு முடியாது. A ஃபார் ஆப்பிள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, B ஃபார் பேட், C ஃபார் கேட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க நினைக்கிறது ரொம்ப படிச்சுட்டாங்கன்ட்டு. இன்னும் அவங்க எப்படி என்ன படிக்கணும்னு கர்த்தர் விரும்புறாருன்னா, நீ பெரிய ஜனமா இருக்கிற, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிற, இதுதான் கர்த்தர் போதிக்கிறாரு. ஆகவே தேவ ஜனமே, இப்ப இரக்கம் பெற்று நம்ம அவரது தேவனுடைய பிள்ளைகளா மாற்றப்பட்டு வந்திருக்கிறோம். ஸோ இதத்துல கவனமாக கேளுங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளும் இருந்த உங்கள் ஆத்மாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, மாம்ச இச்சைகள் இருக்கும் கண்டிப்பா. அந்த இச்சைகளை விட்டு, இப்ப செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும், செல்ஃபிஷா இருக்கும். எனக்கு மட்டும்தான், எனக்கு ஒன்றுதான்,
ஜபத்துக்கு கியூவில் நிற்கும் போது கூட நான் பார்த்துருக்கேன், சண்டை போட்டுக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் கியூவில். இல்லையா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல வரீங்களோ. ஆனா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண போகும்போது அவர்கிட்ட தான் ஜெபம் பண்ண போறீங்க. முன்னால ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண போல, அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணி தான் இருக்கிறாரு கர்த்தர். அப்ப அந்த லைனை கட் பண்ணிட்டு போகிறது இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, போர் செய்கிற அது மாம்ச இச்சைகள் தான். இது மாதிரி ஒவ்வொரு விதமான மாம்ச இச்சைகள் இருக்கு. இதெல்லாத்தையும் விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நல்ல நடக்கை உள்ளவர்கள். இப்ப நம்மளை பார்த்த உடனே கிறிஸ்தவன், இவன் வந்து இயேசுவை கிறிஸ்துவை பின்பற்றுகிறான். இன்னொன்னு சொல்றேன், கர்த்தர் ஒரு விஷயத்துல சொல்றாரு, எஸ் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட், நாட் ஒன்லி த கிங்டம் ஆஃப் காட். அவர் வந்து மேக் தி டிசைபிள்ஸ் ஆஃப் த டிசைபிள்ஸ் சொல்லியிருக்காரு. அவருக்கு சீஷராகுங்கள். அப்ப அனுதினமும் சீஷராகணும். டெய்லி ப்ராசஸ் இது. இந்த சீஷராகிறதுன்றது ஒரு நாள்ல நடக்கிறது இல்லை. இட்ஸ் அ ப்ராசஸ். இட்ஸ் அ டைம் டேக்கன் ப்ராசஸ். ஆகவே தேவஜனமே நம்ம இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்று நல்ல நடக்கிறவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளை யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். இப்போ கவர்மெண்ட்ல ஒரு ரூல் போடுறாங்க. இப்போ வந்து நான் கிறிஸ்டியன், அதனால நான் ரெட் லைனை கிராஸ் பண்ணிட்டு போலாமா? இல்லை, பண்ணக்கூடாது. நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுக்காக ரெட் லைன் ரோட்ல இருக்கும்போது அதில் நிறுத்தி தான் போகணும். இது when you do this, எனக்கே அது அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு நிறையா. நான் ரெட் லைன்ல நின்னோடனே பின்னால் வந்து ஹாங்க் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க. அது நம்ம ஊரில் இந்தியாவில், நாட் இன் கண்ட்ரிஸ் லைக் அதர் கண்ட்ரீஸில் செய்ய முடியாது. ஹாங்கிங்கே இருக்காது. நம்ம ஊரில் ஹாங்கிங் தான் அது இது தொழில். சரி, அவங்க வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு நம்மளுக்கு கோவம் வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். ஒரு வேளைக்கு சிங்கப்பூர் மாதிரியோ இல்லாட்டி மற்ற அமெரிக்கா மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்ல மாதிரி ஃபைனை எக்கச்சக்கமாக போட்டான்னா அத்தனை பேரும் அடங்கிப்போம் ஹாங்க் பண்ணுறது. ஒவ்வொரு ஹாங்கருக்கும் ஒவ்வொரு ஹாங்க் பண்ணுறவனுக்கும் பின்னால் வந்துட்டு லைனை கட் பண்ண யோசனை பண்ணுறவன், ஓவர்டேக் பண்ணுறது, இப்படி சைடில் லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணி இது பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பெனல்ட்டி போட்டாங்கன்னா அத்தனையும் வெறும் நிறுத்திடுவானுங்க. அங்கெல்லாம் ஹெவி பெனல்ட்டி தான் கேட்குது. அதனால் மக்கள் அது தப்பாக செய்ய மாட்டாங்க. ஒன்றே ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும்னா லா மஸ்ட் பி டஃப். நம்ம ஊரில் அது கிடையாது. ஸோ ஆனால் இங்கே நான் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், இங்கே என்ன போட்டிருக்கு, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷர்களுக்கு என்று கட்டளைகளை வைத்திருக்கிறார். இந்த பூமியில எப்படி ஜீவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் கட்டளைகளை வைத்திருக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கல்னு போட்டிருக்குது. மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்களாக ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினியும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவர்களால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் கீழ்ப்படிந்திருங்க. சரி, அவங்க மதிங்க, அவங்கள ஒரு ரெஸ்பெக்ட், கிவ் தம் ரெஸ்பெக்ட். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியினுடைய மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீ கீழ்ப்படிகிற நிமிஷம், நீ ஒரு வேளைக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு, நீ அந்த டிராஃபிக் லைட்ல நிறுத்திட்டு போனீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஒன்று திட்டுவாங்க. அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறதுக்காக நம்ம நின்று தான் போகணும். அவன் யார் எப்படி வஞ்சாலும் சரி, நம்மளை திட்டினாலும் சரி, ஆனாலும் நம்ம பொறுமையாக போக வேண்டும். ஸோ கர்த்தர் எல்லாத்திலையும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியினுடைய மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கீழ்ப்படிய வைக்கணும் மக்களை. ஸோ சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் நீங்கள் சுயாதீனத்தை
துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். தேவனுக்கு எப்பவுமே நான் எது செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யணும் இந்த எண்ணத்தோட இருங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்க. எல்லாரும் மனுஷரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். ராஜாவைனா இது ரூலர்ஸ் கனம் பண்ணுங்கள். இதுதான் போட்டிருக்கு. நீங்க இல்லை நான் செய்ய மாட்டேன், போராட்டப்பேன் அப்படின்னு சொன்னா அவன் அடிப்பான், இல்லாட்டி அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான். தேவ ஜனமே, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாக மாறாக எதையுமே செய்யாதீங்க. ஸோ இது ரோமர் 13ஆம் அதிகாரத்திலையும் போட்டிருக்கு. எதுக்கு நமக்கு கீழ்ப்படியணும், எதுக்காக சொல்லி கூட போட்டிருக்கோம். தீமோத்தேயுலையும் போட்டிருக்கோம். ஸோ தேவ ஜனமே, தேவ வசனத்தை நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், அதை அறிந்து தேவனுக்கென்று ஜீவனம் பண்ணி அவருக்கு பிரியம் உண்டாக அவருடைய பிள்ளைகளாக உலகத்தில் தெரியப்படுவதற்காக மேலோட்டமா வாழ்றதில்ல, உள்ள உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முற்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிப்போம். ஸ்தாபனே, நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறேன். படித்த வேத வசனத்தை கர்த்தாவே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டோம். எப்பொழுதுமே ஒரு பால் குடித்து கொண்டிருக்கிற குழந்தைகளைப் போல இல்லாமல் வேத வசனத்தை அதிகமாக படித்து புத்தியுள்ளவர்களாக தேவனை அறிகிற அறிவிலே வளரவும், கர்த்தாவே வசனத்துக்கு கீழ்ப்படியவும், என் தேவனாய் கர்த்தாவே ஆவி ஆனவர் எங்களுக்கு போதிக்கிறபடி கர்த்தாவே நாங்கள் வளர்ந்து எங்கள் பாவங்களார எங்களை தேவனுக்கு பிரியமுள்ள மனிதர்களாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியால இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். அவங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.